தீங்கு காலம் வரும், தீமையான காலம் வரும். எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவும் முடியாது. நம்ம உலகத்துல தானே வாழ்றோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்களே, நீ தச்சன் மகன் அல்லவா, உன் பிரதர்ஸ்லாம் என் கூட கிடக்கானுங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அதை பேசபூல் என்ற பிசாசை வச்சு தானே நீ பிசாசை துரத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவரை குற்றம் சாட்டினாங்களே. அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் இந்த ஆன்லைன் வியூவர்ஸ் ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம பிரசங்கம் கேட்கலாம், ஒரு நாளைக்கு பாட்டு கேட்கலாம்னு சுற்றிட்டு வராதிங்க. வசனத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அமையணும். ஒரு வேதனையான ஒரு காலத்துக்குள்ளே போகிறீங்களா? சரியா, நல்லா இருந்த பையன் இப்போ பேச மாட்டாங்கிறானா, நல்லா இருந்த மருமகா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டேன்றாளா, அல்லது நீ வராத அங்கேயே இரு அப்படின்னு நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்களா? சில மாமியார்லாம் கண்டிஷன் போடுவாங்க, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நான் தாழ்மையாக சொல்கிறேன், உன்னுடைய கண்டிஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் நீ சொல்லியிருக்கணும் உன் கண்டிஷனை. கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பிள்ளைகளை வாழ விடுறதில்லை. அது அது ஆண்கள் பக்கமும் சரி பெண்கள் பக்கமும் சரி. பாரத்தோடு சொல்கிறேன், இது பிசாசினுடைய தந்திரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இப்பொழுதே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.